வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தானே தவிர அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட்டு நம்மை நாமே சோதனை பொருளாகவும் ஆக்கிக்கொண்டு பின்னர் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. நம்மை நாமே சோதனைக்குள்ளாக்கிக் கொள்ளக்கூடாது, வேதனைகளுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளையா அல்லது நம்முடைய விருப்பமும் அதுதானா? நீங்கள் சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடாது, வேதனைகளுக்குள்ளும் ஆக்கக்கூடாது, உங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது, பிறருக்கு வேதனையையும் தரக்கூடாது. இது உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்கிறதா அல்லது இறைவனிடமிருந்துள்ள கட்டளையின் காரணமாக நீங்கள் நன்மையை உங்களுக்கு விரும்புகிறீர்களா? கட்டளையின் காரணமாக நிச்சயமாக இல்லை. எனக்கு நானே நன்மையை நாடக்கூடியவனாக இருக்கின்றேன், அதன் மீது எனக்கு விருப்பமும் இருக்கிறது. இதற்கு மாறான எந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் என்பதன் மீதும் எனக்கு நிச்சயமாக தேவை இருக்கிறது. ஆகவே இறை கட்டளையும் என்னுடைய விருப்பமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைக்கப்பட்டு எனக்கு அது இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எனக்கு நன்மையை தவிர நான் எதையும் நாடுவதில்லை. நன்மையை நாம் நாடுகிறோம் என்றால் இறைவனுடைய கட்டளையை நாம் நமக்கு பிரியமானதாக ஏற்றுக்கொண்டோம் என்பதாகும். இறைவனுடைய கட்டளை என்பது நம்முடைய மனதுக்கு சாதகமாக இருக்கிறது. நான் எதை விரும்புவேனோ அந்த விருப்பத்திற்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே அது கட்டளையும் அல்ல, இறைவனுடைய பாக்கியமாகும். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று இறைவன் நம்மிடம் கேட்கிறான். உங்களுக்கு நன்மையும் சமாதானமும் உள்ள மனதும் சோதனைகளோ வேதனைகளோ இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதா என்று இறைவன் கேட்கிறான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு அளிக்கிறேன். நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே இறைவனுடைய ஒரு கட்டளையை அழகான விருப்பமாக நமக்கு ஆக்கி இவ்விரண்டையும் நீங்கள் ஒருங்கிணைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய விருப்பத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் உடன்படிக்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் செயல்படுவீர்களானால் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணியவில்லை, அழகான கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணியவில்லை. உங்களை நீங்களே இனி சோதனைகளுக்கு உள்ளாக்கிக் கொள்வீர்கள். அதில் உங்களுக்கு வேதனையே மிஞ்சும். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சோதனைகளுக்கு ஆளாகிறீர்களோ, உங்களுடைய மனதில் ஒரு கஷ்டம் நிம்மதியின்மை ஏற்படுகிறதோ, அப்பொழுதே நீங்கள் இறைவனுக்கு விரோதிகளாக, இறைவனுக்கு விரோதமாக செயல்பட துவங்கிவிட்டீர்கள். அவனுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் மாறு செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதாகும். ஆகவே நீங்கள் அந்த பொழுதே இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு சங்கடம் ஏற்படுகிறதோ அதற்கு இறைவன் காரணமல்ல, நீங்களே முக்கிய காரணம் என்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து இறைவனுக்கு பயந்து அந்த ஒரு துன்பத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டீர்களே, அதிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் உடனடியாக. எந்த காரியத்தை கொண்டு நீங்கள் சம்பாதித்துக் கொண்டீர்கள் ஒரு மனதினுடைய தாக்கத்தையும் வேதனையையும் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் உணர்த்தியிருக்கிறான். அது உங்களுடைய மனதில் ஒரு நீங்காத வடுவாகவும் அமைந்துவிட்டது. மனக்கவலை என்பது ஒரு பெரிய ஒரு ரணம். அந்த ரணத்தை நீங்கள் உடனடியாக ஆற்றிக்கொள்ளவில்லை என்றால் அது தழும்பாகவும் மாறாத வடுவாகவும் அமைந்துவிடும்.
ஆகவே உங்களுடைய மனதில் ஒரு விரக்தியோ வேதனையோ அல்லது சோதனையோ ஏற்படும் பொழுது நிம்மதியை குலைக்கக்கூடிய அப்படி ஒரு நிகழ்வுமையானால் அதற்கு காரணம் நிச்சயமாக நீங்கள் தானே தவிர இறைவன் இல்லை. இறைவன் தன்னுடைய உடன்படிக்கையை மீறாதவன். நீங்களோ அந்த உடன்படிக்கையை மீறுகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு நீங்களே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய கவலையையும் துன்பத்தையும் துக்கத்தையும் அவன் உங்களுக்கு அனுபவிக்க செய்கிறான். எனவே இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் கேட்கிறீர்கள், என் இறைவனே, என்னுடைய மனக்கவலையை என்னை விட்டும் நீக்கிவிடு. நிச்சயமாக இந்த மனக்கவலை உங்களை விட்டும் நீங்காது. ஏனென்றால் அதை சம்பாதித்துக் கொண்டவர்கள் நீங்கள்தான். எந்த காரியத்தை கொண்டு அதில் சம்பாதித்தீர்களோ அதிலிருந்து நீங்கள் உடனடியாக விலகுங்கள். இது இறைவனுடைய கட்டளை. என்னுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் மீறி விட்டீர்கள், மாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரையில் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, நீங்கள் உங்களுக்கே ஏற்படுத்தி கொண்ட விதியாக்கப்பட்ட அந்த வேதனையில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். என்றென்றும் அதில் வாழக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடுவதற்கு முன்பாக இறைவனுக்கு அஞ்சுங்கள். இறைவன் உங்களுக்கு மாறு செய்யவில்லை, மாறாக நீங்கள் உங்களுக்கு மாறு செய்து கொண்டீர்கள். இறைவனுடைய உடன்படிக்கைக்கும் நீங்கள் மாறு செய்கிறீர்கள். எனவே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளாக இறைவன் உங்களுக்கு நன்மையும் உண்மையும் நியாயமும் நேர்மையும் கொண்டு தன் புறத்திலிருந்து இவ்வளவையும் கொண்டு உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை அவன் அனுமதித்திருக்கிறான். அந்த நிம்மதியில் கவலை என்பது எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், குழப்பத்தை கொண்டுதான் கவலை. உண்மை இல்லாததை கொண்டு ஒரு விஷயத்தை நாம் தீண்டும் பொழுது, அந்த விஷயத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது இறைவனுக்கு மாறு செய்கிறோம். குழப்பங்களை நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விடை இருக்கும், இதுதான் என்பது. ஆனால் குழப்பங்களுடன் நீங்கள் வாடும் பொழுது உண்மை அல்லாததையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். இறைவனை தவற விட்டு விட்டீர்கள். மாறாக ஷைத்தானை உங்களுடைய கூட்டாளியாக ஆக்கிக் கொண்டீர்கள். எந்த ஒரு காரியத்திற்குமே இறைவனுடைய உதவி இருக்குமானால் அதில் தீமை கலக்காது. நீங்களும் இறைவன் எதில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ இறைவனுடன், அதற்கு புறம்பாக நீங்கள் நடக்காத வரையில் உங்களை எந்த விதமான தீட்டை கொண்டும் அவன் தீண்ட மாட்டான். சோதனையும் வேதனையும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு க்ஷணம் நாம் அந்த சோதனையில் சிக்கிக்கொண்டோம், மனக்கவலையில் ஆகிவிட்டோம் என்பது உணரும் பொழுது இறைவனுக்கு பகிரங்கமான விரோதம் செய்து கொண்டிருக்கிறோம். குழப்பமான மனநிலையை நாம் பின்பற்றுகிறோம். நியாயமான, நீரோட்டமான, தெளிவான மனநிலையிலிருந்து நமக்கு நாமே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த குழப்பத்தில் உண்மையும் இல்லை. உண்மை இருந்தால் அது குழப்பம் இல்லை. உண்மை இல்லாததை கொண்டுதான் நீங்கள் குழப்பத்தில் ஆகிறீர்கள். ஆகவே உங்களுடைய குழப்பமான மனநிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உண்மை அல்லாததை, சந்தேகத்திற்குரியதை நீங்கள் பின்பற்றக்கூடாது. எப்பொழுது நாம் சந்தேகத்திற்கு உரியதை பின்பற்றுகிறோமோ அப்பொழுதே நாம் நம்முடைய பாதையிலிருந்து வெகு தொலைவில் ஆகிவிட்டோம். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாகவும் ஆகிவிட்டோம். இறைவனுடைய வேதனை உங்களுடைய மனதை தீண்டும். உடல் வேதனைகள் இறைவனுடைய சாபத்திற்குரியதல்ல, மனவேதனைகள் இறைவனுடைய சாபத்திற்குரியதாகும். இரண்டு நபர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகித்துக் கொண்டால் ஒருவருடைய மனதில் அமைதியும் இன்னொருடைய மனதில் மிக பெரும் குழப்பமும். குழப்பம் யாருடைய மனதில் இருக்கிறதோ அவர்கள் பகிரங்கமான விரோதத்தை இறைவனிடமிருந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய சாபத்தையும் கோபத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளட்டும். அகிலங்களின் இறைவன் உங்களுக்கும் இறைவன். உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் அவன் அறிந்திருக்கிறான். யார் அவன்? நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்ல. நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, நுகரக்கூடிய, தொட்டு பார்க்கக்கூடிய எந்த ஒன்றும் இறைவன் இல்லை. ஒவ்வொன்றையும் படைத்த அந்த அல்லாஹ் அகிலங்களின் இறைவன், உங்களுடைய இறைவன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவன், உங்களுக்கும் இறைவன் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அகிலங்கள் முழுமைக்கும் இறைவன். இன்னும் படைத்துக் கொண்டிருக்கின்றானே அவற்றுக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன்.
அகிலங்களின் இறைவன் உங்களுக்கு இறைவன் என்றால் என்னுடைய தேவைகள் அகிலங்கள் முழுமையும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்பாட்டை கொண்டும் உங்களை இந்த பூமியில் பரவச் செய்திருக்கிறான். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த பூமியில் நிரப்பமாக்கி வைத்து அளவோடு, உங்களுடைய அளவு எதுவோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக அவன் நிரப்பமாக்கியிருக்கிறான், அளவை நிரப்பமாக்கியிருக்கிறான். ஆகவே நீங்கள் அளவு எடையை மீறிவிட வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய அளவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். தேவைக்கு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அளவோடு. இன்னும் நீங்கள் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் உங்களுடைய அளவை, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அளவை தகுதிகளில் நீங்கள் உயர்ந்து வாருங்கள். உங்களை தகுதிகளில் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உயர்த்துவான். ஒரு தேவையை உங்களுடைய இருதயத்தில் அவன் அமைக்கிறான் என்றால் அதற்கு அகிலங்கள் அனைத்திற்கும் கட்டளையிடுகிறான். இந்த தேவையை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, வானங்கள் முதலாக பூமி வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த கட்டளை இறங்குகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட அளவின்படி இணைந்து கருவை உண்டாக்கி அந்த கருவை விருப்பமாக என்னுடைய அடியார்களின், என்னை நம்பியிருப்பவர்களின், இந்த மனிதர்களின் இருதயத்தில் நீங்கள் விதைக்க வேண்டும். ஒரு எண்ணம் விதைக்கும் பொழுது இந்த அகிலங்கள் முழுமையும் ஒன்று சேர்ந்து அது எனக்கு அதனுடைய கருவை இணைந்து உருவாக்கி அந்த கருவை என்னுடைய மனதில் விதைக்கிறது. ஆகவே நான் ஒரு விருப்பமாக உணர்கிறேன். இனி அந்த கரு வளர வேண்டும். அந்த கரு வளர வேண்டும் என்றால் அந்த இருதயத்தில் கரு கொண்ட அந்த இருதயத்தில் எந்த விதமான சலனமோ வேதனையோ சோதனைகளோ அதில் இருக்கக்கூடாது. மனதில் ஒரு சோதனை ஏற்படுமானால், கவலை ஏற்படுமானால் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பெற இருக்கக்கூடிய பாக்கியங்களாக உங்கள் மீது இறங்கக்கூடிய மிக பெரும் நன்மைகளை எல்லாம் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு கவலை வந்தாலும் சரி, நாம் அறியாத ஒரு பாக்கியத்தை இழக்க ஆரம்பித்து விட்டோம். மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை நாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக என்று உணர வேண்டும். ஆகவே உங்களுடைய காரியங்களில் நீங்கள் திளைத்திருக்கும் பொழுது, ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு கவலை, ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கையை, மனதை தீண்டிவிடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு ஒரு சந்தேகமோ குழப்பமோ மன அமைதியின்மையோ ஏற்படுமானால் இறைவனிடம் அப்பொழுதே பாதுகாவல் தேடுங்கள். என் இறைவனே, எனக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொண்டு எனக்கு நீ உதவி செய். நான் உனக்காக உன்னிடம் நான் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையில் மாறு செய்பவனாக இருப்பேனேயானால் அதை நீ பொறுத்தருள்வாயாக. இன்னும் நான் என்னுடைய குறைகளை கொண்டுதான் மாறு செய்து விட்டேன். ஆகவே என்னுடைய நிறையை நீ எனக்கு தந்தருள்வாயாக. தெளிவான மனநிலையையும் அழகான உணர்வுகளையும் மேலான ஞானங்களையும் கொண்டு நீ என்னை உயர்த்துவாயாக. ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய எண்ணங்களின் தூய்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்களின் தூய்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் நேரமெல்லாம், அந்த தருணமெல்லாம் உங்களுடைய பாவங்களை விட்டும் உங்களை பாதுகாத்து, எதன் அளவில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அந்த இறைவன் தன் உடன்படிக்கையை உங்கள் மீது பரிபூர்ணமாக நிறைவேற்றுவான். அவன் தன் உடன்படிக்கையில் மீறுபவனும் இல்லை, மாறு செய்பவனும் இல்லை. அதாவது அகிலங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் கட்டளையிடுகிறான், இந்த மனிதருக்கு அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாகும். ஆகவே அகிலங்களின் இறைவன் உங்களுடைய இறைவனாக இருக்கிறான். உங்களுடைய தேவையோ அகிலங்கள் முழுமையும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதுவரையில் வானத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அது உங்களுடைய தேவைகளாக நீங்கள் கருதவும் இல்லை. பூமியில் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறீர்களோ, இவ்வளவையும் உங்களுடைய தேவைகளாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களே தவிர, பார்க்க முடியாத இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ள தவறிவிட்டீர்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள நம்பிக்கை ஒன்றை தவிர உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. ஆகவே மறைவான அந்த விருப்பங்கள் இனிதான் உங்களுக்காக நிறைவேற இருக்கின்றன, உருப்பெற இருக்கின்றன. நீங்கள் நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் அதன் அளவில் மேற்கொள்ளுங்கள். உறுதியான அடிப்படையில் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த அடிப்படையில் உண்மையை கொண்டு இந்த ஒரு விருப்பம் எனக்காக என்னுடைய இருதயத்தில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, நானும் விரும்பிவிட்டேன்,
வீணுக்காக இந்த எண்ணங்கள் படைக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த எண்ணங்கள் விருப்பங்களாக எனக்கு தோன்றுவதற்கு முன்பாக இது என்ன விருப்பம் என்பதையே, இது என்னுடைய தேவைதானா என்பதையே நான் அறியாத நிலையில் இருக்கும் பொழுது நான் அதை கற்பனை செய்பவனும் இல்லை. ஆகவே ஒரு கற்பனையை இறைவன் உங்களுக்கு உருவாக்கிறான் என்றால் உங்களுடைய மேன்மை எத்தகையதாக அமைய வேண்டும். அந்த கற்பனை நீங்கள் உலகத்தில் பார்க்காத ஒன்றாகும். அந்த கற்பனையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு லேசானதை நாடுகிறானே தவிர இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. எத்தகைய சிரமத்தையும் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள அவன் உங்களுக்காக அனுமதிக்கவும் இல்லை. ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் சந்தேகம் என்ற ஒன்று உங்களுடைய இருதயங்களை தீண்டாதவாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அடிப்படையையும் கொண்டும், எந்த ஒரு கோணத்திலிருந்தும், எந்த ஒரு திசையிலிருந்தும் சந்தேகம் என்பது நம்மை தீண்டக்கூடாது. மனிதனுக்கு மனிதன் இருதயங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சந்தேகம், நயவஞ்சகம், உண்மைக்கு புறம்பாக குழப்பத்தை ஏற்படுத்துதல், தெளிவில்லாத நிலையில் வேதனைகளையும் சோதனைகளையும் ஏற்படுத்துவது போன்ற இந்த மாதிரியான காரியங்களில் நாம் நமக்கிடையே, நம்முடைய இருதயங்களுக்கிடையே ஏற்படுத்திக் கொள்வதிலிருந்து நாம் விலகுவோமே ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் நிச்சயமாக அந்த கருவாக விதைக்கப்பட்ட விருப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த கருவில், அந்த உருவாக்கத்தில் உங்களுடைய மனம் இன்னும் தெளிவு பெறும், அமைதி அடையும். ஏனென்றால் கரு உருவாகி வருகிறது. அந்த கரு உருவாகி வரக்கூடிய நிலையில் உங்களுக்கு படிப்படியாக இறைவன் ஞானங்களை உணர்த்துகிறான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேலான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறியாத விதத்திலும் அது உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், உங்களுக்காக இறைவன் அனுமதித்த மேலான ஒரு பாக்கியமிக்க வாழ்க்கையை உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எவ்வாறு அறிய வேண்டும் என்றால், எந்த அளவு என்னுடைய மனம் அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு. மனிதர்கள் இதுவரை பார்க்காத ஒரு பாக்கியம், மனிதர்களுக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு பாக்கியம் என் மூலமாக நிறைவேற இருக்கிறது. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், செய்யுங்கள், தவறில்லை. ஏதாவது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு விரும்பிய விருப்பத்தை, நீங்கள் கொண்டிருக்கூடிய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியுமா, அடைவதற்குரிய அந்த வழியை வகுக்குமா என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே குழப்பமான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய லட்சியத்தை நான் அடைய வேண்டும், அதாவது என்னுடைய விருப்பத்தை நான் அடைய வேண்டும். அந்த விருப்பம் என்ன? பொதுவாக எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விருப்பமாக இருக்கிறது. அதாவது நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், சொத்து சுகங்களோடு வாழ வேண்டும், இவ்வளவுதான். உங்களுடைய லட்சியமெல்லாம் இந்த அளவுதான். நீங்கள் படிக்கும் படிப்பெல்லாம் இதனுடைய அளவில் தான். அவ்வளவுமே சொத்து சுகங்களோடு வாழ வேண்டும். இதை தவிர உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க முடியும்? புதிய கண்டுபிடிப்பை நான் கொண்டு வர வேண்டும், புதியதொரு பாக்கியத்தை கொண்டு வர வேண்டும். கண்டுபிடிப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உதாரணமாக இந்த லைட்டு, ஃபேனு, சக்கரங்கள், வாகனங்கள், இதெல்லாம் கண்டுபிடிப்புகளாக இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. இந்த மாதிரி என்று இருக்கும் பொழுதே எந்த மாதிரி என்று உங்களுக்கு தெரியாது. பெரும்பாலான கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ் அவ்வளவுமே இவங்களுடைய ஆராய்ச்சிகள், ரிசர்ச் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். திடீர்னு இவர்கள் அறியாத படத்திலிருந்து பை சான்ஸ் ஒரு கிளிக் ஆகும். ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, விபத்து மாதிரி நேரக்கூடியதுதான் அவ்வளவு கண்டுபிடிப்புகளும். இவர்களுடைய வாழ்நாள் முழுமையும் வேறு ஒரு கோணத்தில் இவர்களுடைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நிகழ்வதெல்லாம் இவர்களுடைய ஆராய்ச்சியின் கோணம் ஒன்று. இவர்களுக்காக ஒரு ஞானம், ஒரு கண்டுபிடிப்பாக வருகிறது. அது இவர்கள் அறியாத படத்திலிருந்து வந்ததாகும். எதையுமே இந்த கோணத்தில் நான் செய்வதை கொண்டு இந்த அடிப்படையில் எந்த ஒரு பொருளையும் கண்டுபிடித்தது கிடையாது. ஆகவே இவர்களுடைய முயற்சிகளுக்கும் இவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மிக பெரும் பாக்கியங்களுக்கும் இடையே இறைவனுடைய உதவி இருக்கிறதே தவிர இவர்களுடைய அறிவோ இவர்களுடைய முயற்சியோ எதுவும் கிடையாது. நீங்கள் இப்பொழுது எதன் மீது நம்பிக்கை கொள்வீர்கள்? எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய முயற்சி வேறு. இறைவன் அனுமதித்தால் எதை கொண்டு நீங்கள் விரும்பியதை அடைய முடியுமோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவன் ஒரு விபத்தாக ஏற்படுத்துகிறான். பை லக், பை சான்ஸ்.
யாரொருவரும் எதையும் கண்டுபிடித்து விடவில்லை, இறைவன் அனுமதிக்கிறான். அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு நிச்சயமாக இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு இவர்களுடைய ஒரு கண்டுபிடிப்புக்கு உதவுகிறது. இதை கொண்டு நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறக்கூடிய எந்த ஒரு மனிதரும் இவ்வளவு காலம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிவு இருந்தால் நினைத்த மாத்திரத்தில் செய்து கொண்டிருக்க முடியும். அறிவில்லாத காரணத்தால் தான் இவ்வளவு காலமும் வயதாகும் வரையில் இவர்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. பின்னர் இவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் இறைவனுடைய உதவி என்று ஒன்று வரும்பொழுது அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை அடைகிறார்கள். அது அவர்களுக்கு மன திருப்தியையும் உலக சமுதாயத்திற்கு ஒரு உதவியாகவும் இறைவனிடமிருந்துள்ள ஒரு அத்தாட்சியாகவும் அமைகிறது. நாம் இன்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் உன்னிப்பாக உங்களுடைய மனதிற்குள் கவனிக்க வேண்டும். என்ன என்னுடைய தேவை என்பது. சொத்து சுகங்களோடு வாழ வேண்டும் என்பது உலகத்தினுடைய அடிப்படை. சுகமாக வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்குறுதி. ஏன் சொத்து சுகங்களை கேட்டீர்கள்? அந்த சொத்து சுகங்களை நீங்கள் சம்பாதிப்பதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை முடிந்துவிடும். அவ்விதமே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டாலும் அதில் தீமைகளை அதிகமாக கொண்டு நீங்கள் சம்பாதித்திருப்பீர்கள். அதில் நன்மை இல்லை. பல பேருடைய சாபம் அதில் இருக்கிறது. பல பேருடைய வேதனை உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிறது. பல பேருடைய பொறாமை உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிறது. நீங்கள் மனித சமுதாயத்தின் மீது எந்த விதமான கருணையோ பரிவோ இல்லாதவர்களாகவும் பணிவும் இல்லாதவர்களாகவும் பெருமையை கொண்டும் நீங்கள் மனிதர்கள் முன்பாக நடமாட ஆரம்பிப்பீர்கள். அங்கேயே உங்களுடைய கேடுகள் உருவாகிவிட்டது, உறுதியாகவும் ஆகிவிட்டது. எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நான் என்னுடைய இறைவனுக்கு பணிந்து விட்டேன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து வருவீர்களானால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நன்மையான பாதையில் அமையும். நீங்கள் மட்டும் உங்களுக்காக இறைவன் அளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு நன்மையை கொண்டு நான் பெருமை கொண்டு விட மாட்டேன் என்பது மட்டும் உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்குமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதியதொரு யுகங்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு யுகத்திலும் என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு நன்மைகளையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மில் ஒவ்வொருவரும் புதிய புதிய சமுதாயத்தில் புதிய புதிய விருத்தியாக்கங்களுடனும் அபிவிருத்திகளுடனும் நாம் வாழ்ந்து வருவோம். நேற்றைய வாழ்க்கையை கொண்டு ஒருபோதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் நன்மைகள் பரவ வேண்டும். நன்மைகள் என்ன என்று தெரியாத நிலையில் எப்படி பரவ முடியும்? நன்மைகள் என்றால் என்ன? திரும்பவும் சொத்து சுகங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. நம்முடைய அறிவெல்லாம் இந்த கழுதை திங்கிற பேப்பர், நோட்டு, பணம், இதை தவிர நமக்கு எந்த விதமான நன்மையும் நமக்கு தெரியாது. உங்களுடைய சுகங்கள் உங்களுடைய பணத்திலும் உங்களுடைய செல்வத்திலும் நிச்சயமாக இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் சோதனைகளும் வேதனைகளும் என்பதும் உங்களுக்கு தெரியும். எந்த சமயத்தில் என்னுடைய மக்களும் என்னுடைய செல்வமும் எனக்கு எதிராக செயல்படும் என்பதும் எனக்கு தெரியாது. எதன் காரணமாக எனக்கு மிக பெரும் அபாயம் காத்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது. இவ்வளவும் இருந்தும் எனக்கு சொத்து சுகங்கள் வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவை மன நிம்மதி ஒன்று மட்டும்தான். அதுவே உங்களுடைய சுகமாகவும் இருக்கிறது. இதற்கு அப்பால் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இதை நாம் இன்று உணர வேண்டும். மனதின் நிம்மதிக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எந்த தேவையுமே இல்லை என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது இறைவன் மட்டும்தான், அகிலங்களின் இறைவனாகிய அந்த ஒருவன் மட்டும்தான் உங்களுக்கு துணை. வேறு எந்த துணையும் கிடையாது. அவனுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு ஞானங்களோ வாழ்க்கையின் பாதைகள் நீங்கள் அறியக்கூடியதோ வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகளும் எந்த விதமான சங்கடங்களும் தடங்கல்களும் இல்லாத அந்த நிலையான நேரான விசாலமான பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் அவன் ஒருவனின் உதவியை தவிர உங்களுக்கு இல்லை. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை கொண்டு நீங்கள் நடக்க வேண்டுமே தவிர பார்வையின் ஒளியை கொண்டு நீங்கள் நடக்க முடியாது. ஏனென்றால் பார்வையின் ஒளி மங்கிக் கொண்டு வருகிறது. நாளடைவில் அந்த பார்வையின் ஒளியில் நீங்கள் தடுமாற்றத்தை உணர்வீர்கள். உங்களுடைய கேள்வி புலன்களும் காதுகளில் மந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எதையும் விளங்கிக் கொள்ளாத மனிதர்களாக ஆகிவிடுவீர்கள். இருதயத்தில் நீங்கள் ஒளியை கொண்டிருக்காவிட்டால், இருதயத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருக்காவிட்டால், கண்ணும் காதும் இருதயத்தில் இல்லாவிட்டால் உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் மதி இழந்து விட்டீர்கள், ஒளியை நீங்கள் இழந்து விட்டீர்கள்.
இருதயத்தின் மீது மட்டுமே உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய கேள்வி புலன்களும் அமைய வேண்டும். அதை விட்டு நீங்கள் வெளியில் பார்ப்பதையெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் தான். நாம் பிறரை சந்தேகிப்பது என்பது இறைவனை சந்தேகிப்பதாகும். சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு நன்மையை உங்களுக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியாது, விளைவித்துக் கொள்ளவும் முடியாது, அந்த நன்மையில் நீங்கள் வாழ்ந்துவிடவும் முடியாது. மாறாக அந்த சந்தேகத்தில் நீங்கள் நரக வேதனையை அனுபவிப்பீர்கள். ஆகவே எப்பொழுது உங்களுடைய ஒரு செயல் உங்களுக்கு வேதனையை அதிகமாக்கி கொண்டிருக்கிறதோ அப்பொழுதே நீங்கள் அந்த செயல்களிலிருந்து விலக வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அவ்வாறு விலகவில்லை என்றால் அதனுடைய வேதனை முழுமையையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் அனுபவிப்பீர்கள். எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலும் உங்களுக்கு மனதின் நிம்மதியை தர வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் போகும் பாதையை இறைவன் உங்களுக்காக அனுமதிக்கவில்லை. இறைவனிடம் நீங்கள் செய்து கொண்ட வாக்குறுதிக்கு ஒப்பந்தத்துக்கு மீறி நீங்கள் அவனுக்கு புறம்பாக நடக்கிறீர்கள். அவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாவீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய பாதைகளில் இருந்து விலகுங்கள் அல்லது மாற்றத்தை மேற்கொள்ளுங்கள். சமாதானத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய குழப்பங்களின் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது. எதில் உண்மை இல்லையோ அந்த பாதையை நீங்கள் நம்பாதீர்கள். எதில் உங்களுக்கு உறுதி இல்லையோ அந்த பாதையையும் நீங்கள் நம்பாதீர்கள். உடனடியாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை சந்தேகத்தின் அடிப்படையில், உங்களுக்கிடையே நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களே அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் உடனடியான வேதனை உங்களுடைய மனதை தீண்டும். இறைவனிடமிருந்துள்ள உடனடியான தண்டனை வேதனையாக உங்களை வந்து அடையும். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். இதிலிருந்து உங்களுக்கு விடிவே கிடையாது. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களிலிருந்து விலகுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பரிணமிக்கும். இருதயத்தில் ஒளி உண்டாகும். அந்த ஒளியில் நீங்கள் நடப்பீர்கள். அதில் உங்களை வேதனை தீண்டாது. எனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், ஆனால் இந்த பாதையில் அந்த காரியம் நிறைவேறுமா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை தொடர வேண்டாம். உங்களுடைய விருப்பம் உங்களுக்குரியதா பிறருக்குரியதா? இறைவன் உங்களுக்காக ஒரு விருப்பத்தை தோற்றுவிக்கும் பொழுது அந்த விருப்பம் உங்களுக்குரியதா அல்லது பிறருக்குரியதா? அந்த விருப்பத்தை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று விரும்புவீர்களா அல்லது பிறருக்கும் அதிலிருந்து தானம் செய்வீர்கள் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமா? நிச்சயமாக இரண்டாவது கிடையாது. எனக்கு கிடைக்கும் வாக்கியத்தை நான் பிறருக்கு எந்த அளவுக்கு விசாலமாக இருந்தாலும் சரி கொடுக்க முடியாது. முடிந்த அளவுக்கு நான் எனக்கே அதை அனுபவித்துக் கொள்ள பிரியப்படுவேன். அப்படி இருக்கும்போது பிற மனிதர்களுடைய உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம். அவ்வாறு நாடுவீர்களானால் நைவஞ்சகமாகத்தான் நீங்கள் அவர்கள் நாடுவீர்கள். எனக்கு கிடைத்தால் உனக்கு ஒரு பங்கு, முழுமையாக கிடைக்கும் பொழுது அந்த பங்கை தரமாட்டீர்கள். மனம் நிச்சயமாக மாறுபடும். ஏன் கொடுக்க வேண்டும்? இது நம்முடைய மைண்ட், என்னுடைய ஐடியா. ஆகையினால் நான் யாருக்கும் தர முடியாது. நான் உனக்கு உதவி செஞ்சேனே உங்கள் நண்பர் சொல்வார், இருந்தால் என்னுடைய ஐடியா தானே அது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாற ஆரம்பிப்பீர்கள். இந்த தர்க்கம் நடக்காவிட்டாலும் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு பாக்கியத்திலிருந்து பிறருக்கும் கொடுக்க மாட்டேன், யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று இருக்கிறதோ அந்த நயவஞ்சகத்தை கொண்டு நீங்கள் இருக்கும் வரையில் பிறரிடம் உங்களுடைய ஒரு பாக்கியத்துக்காக எந்த உதவியையும் தேடாதீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் விதைக்கிறான் என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் தான் இறைவனை நம்பிக்கை கொள்வதை தவிர்த்து, உங்களுக்குள் இருக்கும் இறைவனை உங்களுக்கு உதவியாளராக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து மனிதர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்தீர்கள். ஆகவே எப்பொழுது நான் மனிதர்களிடம் என்னுடைய தேவைகளுக்காக திரும்புகிறேனோ அப்பொழுதே நான் என் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாக மாறிவிட்டேன். எனவே நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு காரியம் மிக கேவலமான அமைப்பில் உங்களுக்காக அது நிறைவேறும். அதில் அநேகமாக மிக பெரும் துன்பங்களும் சொற்பமான இன்பங்களும் இருக்கின்றன. அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி முடிந்துவிடும். இந்த வாழ்க்கையைத்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொத்து சுகங்கள் நம்முடைய வாழ்க்கை அல்ல. மனம், நிம்மதி என்ற அந்த ஒரு பாக்கியம் மட்டும்தான் நீங்கள் பிறந்ததற்கான ஒரு அடையாளம். நீங்கள் ஏன் இவ்வுலகில் பிறப்பிக்கப்பட்டீர்கள் என்பதற்கான ஒரே காரணம் நீங்கள் நிம்மதியும் அமைதியும் கொள்ள வேண்டும். இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி இறைவனை பற்றி நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய படைப்பு வீணாக படைக்கப்படவில்லை. நீங்கள் அனுபவிக்கும் அந்த மகத்தான அந்த பாக்கியத்தில் நீங்கள் இறைவனை புகழ வேண்டும். உண்மையை கொண்டு தெளிவான இதயத்துடன் மனப்பூர்வமாக நீங்கள் இறைவனை புகழ வேண்டும்.
ஏன் என்னை படைத்தான் இறைவன் என்ற அந்த விரக்தியான கேள்வியை கொண்டு நீங்கள் கேட்கக்கூடாது என்று நம்மில் பெரும்பாலோர் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல. மகத்தான வாழ்க்கையில் அவன் உங்களை புகுத்தியதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவனுடைய தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு செயலுக்காகவே உங்களை படைத்திருக்கிறான். பெரும்பாலானவர்கள் நம்மில் பெரும்பாலானவர்கள் கேட்போம், நம்மை ஏன் இப்படி இறைவன் படைக்க வேண்டும், எப்படி சோதிக்க வேண்டும்? நிச்சயமாக அவன் உங்களை சோதனைக்குள்ளாக்கவில்லை. மாறாக நீங்கள் இறைவனுக்கு புறம்பாக, இறைவனுடைய வழிமுறைகளுக்கு நேர்மாறாக, சுலபமான வாழ்க்கைக்கு பதிலாக மிக கஷ்டமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட நிலையில் இறைவனை நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். இதில் அவனுக்கு என்ன லாபம் என்றும் கேட்கிறீர்கள். நிச்சயமாக இறைவனுக்கு எந்த லாபமும் இல்லை. நீங்கள் மட்டும் இறைவனை பின்பற்றி இறைவனுக்கு நன்றியுடன் அவனுக்கு நீங்கள் உண்மையாளர்களாக நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் உங்களை வேதனை செய்வதில் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. இதையும் நீங்கள் நம்புங்கள். நல்ல சுகமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இதை நீங்கள் கேட்பதில்லை, என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்று? அப்பொழுது மட்டும் எந்த கேள்விக்கும் இடமில்லாமல் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்த ஒரு கேட்டின் பக்கம் நீங்கள் உங்களை நிறைவேற்றிக் கொண்ட போது என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இரட்டை வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சுகமான வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்விக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் என்னை ஏன் படைத்தான் என்று நீங்கள் கேட்கவில்லை. இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கூறுவீர்கள். ஒரு சின்ன ஒரு சோதனை தீண்டிவிட்டால் என்னை ஏன் படைத்தான்? இவர்கள் மிக பெரும் நயவஞ்சகர்கள். இந்த கேள்வியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மனித சமுதாயத்தின் விரோதிகள், இறைவனுக்கு பகிரங்கமான துரோகிகள். ஆகவே இந்த மனிதர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனெனில் பெரும்பாலானவர்கள் இந்த ரகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். அவன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவன். அவனை நீங்கள் பார்த்ததும் இல்லை. அந்த இறைவன் உங்களுக்கும் இறைவன். அகிலங்களை உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான், உங்களுக்கு கட்டுப்பட செய்திருக்கிறான். அகிலங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அகிலங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றால் தவிர உங்களுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி ஒவ்வொரு இடமாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு மடங்களாக நீங்கள் சென்று கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்காதீர்கள். இறையருள் பெற்றவர் என்று தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்றும் கூறிக்கொண்டிருக்கூடிய மனிதர்களை நாடி நீங்கள் ஆசிரமங்களுக்கும் சென்று விடாதீர்கள். அங்கெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. மனிதர்கள் கடவுளை வைத்து வியாபாரம் செய்வதற்காக கட்டிக்கொண்ட பள்ளிவாசல்கள் பக்கமும் செல்லாதீர்கள், சர்ச்சுகள் பக்கமும் செல்லாதீர்கள், கோயில் பக்கம் செல்லாதீர்கள். அங்கு உங்களுக்கு நிம்மதி இல்லை. உங்களுடைய நிம்மதி எங்கிருக்கிறது என்றால், அகிலங்களை எப்பொழுது நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்களோ அங்கு இருக்கிறது உங்களுடைய நிம்மதி. மனிதன் எல்லையில்லாத ஆசைகளை கொண்டிருப்பவன் மனிதன் மட்டும்தான். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடிகள் இருந்தாலும் சரி, இன்னும் வேண்டும். உலகத்தில் உள்ள பொருள்கள் அவ்வளவு இருந்தாலும் சரி, இன்னும் வேண்டும். இன்னும் அதை போன்ற ஒரு பங்கு கொடுத்தாலும் சரி, ஆசை அடங்காது. இப்படிப்பட்ட மனிதன், இப்படிப்பட்ட இருதயத்தை இறைவன் மனிதனுக்காக அமைத்திருக்கிறான். அந்த மனிதனுக்கு தேவையானது அகிலங்கள் ஒட்டுமொத்தம். ஆகவே நீங்கள் படைப்பாளன் பக்கம் திரும்புங்கள். படைப்பாளன் எப்பொழுதும் படைத்துக் கொண்டிருப்பவன். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். படைப்பாளன் தன் படைப்பில் சோர்வடைந்து விடுவதும் இல்லை. இன்னும் தன் படைப்பை நகலெடுப்பதும் இல்லை, காப்பியடிப்பதும் இல்லை. ஏனென்றால் அவன் படைப்பாளன். காப்படிப்பது தன்னுடைய படைப்பையே இன்னும் அதிகமாக்குவது, ஒரே மாதிரியான படைப்பை படைப்பது படைப்பாளன் என்ற அந்த அந்தஸ்துக்கு தகுதி இல்லாததாகும். ஆகவே புதுவிதமான பாக்கியங்கள், பொருள்கள் உங்களுக்கு தேவை. பழையது உங்களுக்கு வேண்டாம். ஆகவே உண்மையாளன் அந்த ஒரு விருப்பத்தை படைத்தவனும் இறைவன் தான். நீங்கள் புதியதைத்தான் விரும்புவீர்கள், பழையதை விரும்ப மாட்டீர்கள். எப்பொழுதும் புதிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள், பழையதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தேய்ந்து போவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். பழையனவாவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். புதுமையானதாகவும் புதியதாகவும் எப்பொழுதும் தன்னைத்தானே அது அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றதாகவும் நீங்கள் விரும்புவீர்கள். இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாகும். உங்களுடைய இருதயத்தில் விதைத்த ஒரு கருவாகும். இந்த கருவை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுமையிலும் அழித்துவிட முடியாது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவன் எனக்கு என்னுடைய இருதயத்தில் எதை விதைத்தானோ அதை மனிதர்களால் நிச்சயமாக ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. ஒரு சோதனைக்காக அதில் உள்ள சிலவற்றை நிறைவேற்றுவது போன்று உங்களுக்கு கொண்டு வருவான். நீங்கள் அதன் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அப்படியானால் நான் இந்த உலகத்தில் என்ன செய்வது? உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருக்கிறானோ, அறிவு அவன் கொடுத்ததுதான். ஆகவே அந்த அளவை நீங்கள் மீறிவிடாதீர்கள். அளவை மீறும் பொழுது மனிதர்களுக்கு நயவஞ்சகத்தை நீங்கள் செய்ய வேண்டும்.
மனிதர்களுடைய விரோதிகளாக நீங்கள் மாற வேண்டும். அதுவல்லாமல் உங்களுடைய அளவை இந்த உலகத்தில் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதிகப்படுத்த முடியாது. மனிதர்களுக்கு மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்பது இறைவனுடைய உடன்படிக்கையாகும். மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஆன்மாவையும் விருப்பத்தையும் கொடுக்கும் பொழுது மனிதனுக்கும் இறைவனுக்கும் உடன்படிக்கை, நிச்சயமாக நான் உனக்கு உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய மனதினுடைய அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். நீ மனிதர்களுடைய மனதின் அமைதியையும் அவர்களுடைய நிம்மதியையும் கெடுக்காமல் பார்த்துக்கள். இந்த உடன்படிக்கையை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? நிச்சயமாக இறைவனிடம் அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம். பின்னர் மனிதனுக்கு துரோகம் செய்கிறோம். உனக்கு எப்படி உன்னுடைய மனசுடைய நிம்மதி முக்கியமோ அதே போன்றே பிறருக்கும் அவர்களுடைய மனதின் நிம்மதி முக்கியம். அந்த மனதுக்கு எந்த கவலையையும் எந்த அமைதியின்மையையும் நீ தோற்றுவிப்பாயானால் முதல் தர குற்றவாளி நீதான். யாரொருவர் பிற மனிதர்களை துன்புறுத்துகிறார்களோ, முதன்முறையாக அவர்களுடைய மனதை பாதித்துகிறார்களோ, இவர்கள் நிச்சயமாக பாவ மன்னிப்புக்கு உரியவர்கள். ஆகவே பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துவது இவர்களுடைய தேவையாக இருக்கிறது. முதல் முறையாக உங்களுடைய தேவை என்ன என்பதை இப்பொழுது அறிகிறீர்கள். உங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் இறைவனை இறைஞ்சுகிறீர்கள். அதற்கு முன்பாக உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தவும் செய்யுங்கள். அவனிடமே நீங்கள் மீள வேண்டியிருக்கிறது. உங்களுடைய மனதின் தெளிவின் இன்மையின் காரணமாக, தெளிவின் மீது இருந்த நீங்கள் பிற மனிதர்களுக்கு மிக பெரும் அநியாயத்தை அவர்களுடைய மனதில் விதைத்ததன் காரணமாக, அவர்களுடைய மனதின் நிம்மதியை பாதித்ததன் காரணமாக தெளிவின் மீது இருந்த நீங்கள் குழப்பத்தில் ஆகிவிட்டீர்கள். இனி உங்களுடைய மனதில் உங்களுக்கு மிக பெரும் துன்பம் இருக்கிறது. அந்த துன்பம் உங்களுடைய கவலையை கொண்டும் துன்பத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் தீண்டும் பொழுது உங்களுடைய இறைவனிடம் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். அந்த பாவத்தின் மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்துடுமானால் உங்களுடைய இருதயம் அமைதி வரும், தெளிவடையும். அங்கு குழப்பங்களோ சந்தேகங்களோ இருக்காது. இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, தனித்தன்மை வாய்ந்தவர்களாக உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய அளவை நீங்கள் மீற மாட்டீர்கள். என்றென்றும் இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன். உங்களுடைய மனதின் நிம்மதிக்கு நிச்சயமாக இந்த பொருள்கள் ஒரு பொருட்டே அல்ல. உங்களுடைய உடலின் தேவைகளுக்கு, வயிற்றின் தேவைகளுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். ஆனாலும் இது உங்களுக்கு கேடுகளை விளைவிக்கும். எந்த அளவுக்கு என்றால், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் உங்களுடைய மனதின் ஒரு நிம்மதிக்காக ஈடாக பகரமாக கொடுத்துவிடவே நீங்கள் நாடுவீர்கள். அப்பொழுதும் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் உங்களுடைய மனதிற்குரிய நன்மை, உங்களுடைய மனதிற்குரிய நிம்மதி, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி உங்களுடைய மாறுபட்டு போய்விட்ட போக்குகளிலிருந்து நேர்வழி பெறாத வரையில், அமைதியான பாதையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளாத வரையில் உங்களுடைய கவலை உங்களை விட்டு நீங்காது. என்ன பாதை அது? பிற மனிதர்களுடைய மனதில் நான் என் பொருட்டு என்னிடமிருந்து ஒரு கவலையை கொண்டு தீண்டிவிட மாட்டேன், ஒரு வேதனையை கொண்டு தீண்டிவிட மாட்டேன் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய அளவை நீங்கள் மீறும் பொழுது மனிதர்களுக்கு வஞ்சகமாகவும் துரோகமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை நான் நெருங்குகிறேன். உங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறேன், உயிரை காப்பாதுதான் எனக்கு முக்கியம் என்றெல்லாம் உங்களிடம் பேசுகிறேன். உண்மையில் அவ்வாறல்ல. உங்களுடைய உயிரை கொண்டு உங்களை பயமுறுத்தி உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாட வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் டாக்டர்களை தெய்வமாக மதித்த ஒரு காலம் இருக்கிறது. நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. மனிதர்களுடைய சாபத்திற்கு இணையான ஒரு மருத்துவம், இறைவனுடைய கோபத்திற்கும் அவனுடைய சாபத்திற்கும் இணையான ஒரு மருத்துவம், ஒரு தொழில், மருத்துவ தொழிலை தவிர இல்லை என்பதை இன்று நாம் கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது என்னுடைய தொழில் சார்ந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலும் இது ஊடுருவிட்டது. ஏனென்றால் மனிதன் பிற மனிதர்களின் நன்மைக்காகத்தான் உழைக்கிறேன் என்று பகிரங்கமாக பொய் கூறுகிறான். இல்லை, பிற மனிதர்களிடமிருந்து தனக்கு எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சகமாகவும் துரோகமாகவும் சம்பாதிக்கவே அவன் உள்ளுக்குள் நாடுகிறான். இது சக மனிதர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் இதை பொருட்படுத்துவதில்லை. காரணம், அவர்களே அந்த ரகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவே நாம் ஒரு குற்றவாளிகளான சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஆகிவிட்டோம்.
நரக வேதனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நரக வேதனையின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டோம். தவறான பாதை என்று தெரிந்தாலும் கூட இதை தவிர வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு நாம் கூறிக்கொண்டு நமக்கு நாமே புகழ் கூறிக்கொண்டு காரண காரியங்களை கூறிக்கொண்டு கேடான வழிகளில் நம்முடைய சமுதாயத்தை நாம் ஆக்கிக் கொண்டோம். ஆகவே குற்றவாளிகளின் சமுதாயமாக நம்மில் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகிவிட்டோம். ஆகவே நம்முடைய தலைவர்கள் குற்றவாளிகளின் தலைவர்களாக இருப்பார்கள். உங்கள் மீது கொடுமையான ஆதிக்கம் புரியவும், எந்த அளவுக்கு உங்களை துவம்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களை விட அதிகமான வஞ்சத்தனம் கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு, நீங்கள் நன்மையாளர்களாக இருந்தால் நன்மையில் மிஞ்சிய உங்களுடைய தலைவர்கள் நீங்கள் பார்த்திருக்க முடியும். நீங்கள் குற்றவாளிகளாக இருப்பதனால குற்றத்தில் மிஞ்சிய தலைவர்கள் உங்கள் மீது கொடுமையான ஆதிக்கம் இறுதி நாள் வரையில் நிலைத்திருக்குமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இன்று நுழைந்து விட்டோம். இதை விட்டா அந்த கட்சி, அந்த கட்சியை விட்டா இந்த கட்சி, யாரை போட்டா என்னங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த கட்சிகளும் இன்னும் மோசமான நிலைமைக்கு மாறும். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீங்கள் எதுவும் செய்வதற்கில்லை. உலகம் அழியும் வரையில் கொடுமையாக உங்கள் மீது ஆதிக்கம் புரிபவர்களை உங்களுடைய கேடுகளின் காரணமாக உங்கள் மீது இறைவன் விதித்து விடுவான் என்று அவன் உங்களுக்கு அறிவித்ததை இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆகவே ஜனநாயகம் என்பது இனி நமக்கு கிடையாது. நன்மையாளர்களுக்குத்தான் ஜனநாயகம், நமக்கல்ல. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை எதை விரும்புகிறதோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவை என்பது ஜனநாயகம். பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது ஜனநாயகமாகும். இன்னைக்கு 40% ஓட்டு விழுந்திருக்குது ஒரு தொகுதியில். 10 கட்சி நின்று இருக்காங்க பல விதமான கூட்டணிகளோட. இவங்க எல்லாம் சேர்ந்து 40%. உண்மையான ஜனநாயகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் மீதி இருக்க 60% இந்த 10 கட்சிகளை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆகையினால இனி இந்த 10 கட்சிகள் இந்த தொகுதியில் நிற்கவே கூடாதுங்கிறது உண்மை. இந்த உண்மையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வருகிறானால் நம்மில் ஒவ்வொருவரும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் மாறிக்கொண்டிருப்போம். 234 சுயேட்சை எம்எல்ஏக்களும் 535 சுயேட்சை எம்பிக்களும் இருப்பாங்க. மாறிட்டு இருப்பாங்க, நல்லவங்க வருவாங்க. ஆனால் இந்த தகுதியை இறைவன் நமக்கு இப்பொழுது அளிக்கவில்லை. ஏனென்றால் நாம் குற்றவாளிகளான சமுதாயத்தினர். நம் மீது ஆட்சி புரிவோர் இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தலைவர்கள் தான் ஆட்சி புரிய முடியும். இது நாம் நமக்கு விதித்துக் கொண்ட ஒரு ஜனநாயகம். எந்த அளவுக்கு கேடான வழிகளில் நாம் ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்று நீங்கள் தெரிந்தவர்களானால் உங்களுக்காக தனி உலகம், தனி சமுதாயம் உங்களுக்காக அமைக்கப்படும். இது இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதுமானவன். அனைத்து பொருள்களின் மீதும் இறைவன் ஆற்றலுடையவன் என்பதற்கான ஒரு சவால் நான் என்று திருந்துகிறேன். ஆனாலும் நீங்கள் திறந்து மாட்டீர்கள். நான் ஒருவன் திறந்ததன் காரணமாக சமுதாயம் தெரிந்துவிடுமா என்றும் நீங்கள் உங்களுடைய போக்கில் இருப்பீர்கள். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நான் திருந்துகிறேன், என் இறைவன் எனக்கு போதுமானவன். நீங்கள் இறைவனையும் மறுத்து விட்டவர்கள், மறந்து விட்டவர்கள், அவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள். ஆகவே இனி நமக்கு நரக வாழ்க்கையை தவிர நியாயமான வாழ்க்கையை நீங்கள் விரும்பவே முடியாது. நீங்கள் தெரிந்துவீர்களானால் தனியொரு மனிதனுக்காக சமுதாயமே மாற்றப்படும் என்பதை நீங்கள் உணருங்கள். மனிதர்களை கொண்டு நீங்கள் எடைபட வேண்டாம். எல்லாரும் கேட்கிற மாதிரி நான் திருந்திட்டா போதுமா, எல்லாம் மாறிடுவாங்களா? நீங்கள் திருதுங்கள். உங்களுக்குரிய கூலி இருக்கிறது இல்லையா? நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் தானே. நன்மைக்கு நன்மைக்குரிய கூலி இருக்கிறது, தீமைக்கு தீமைக்குரிய கூலி இருக்கிறது என்பது நீங்கள் அறியாததா, அறிந்ததா? பின்னர் எப்படி நீங்கள் தலைகீழாக புரண்டு போனீர்கள்? நான் மாறிவிட்டால் மட்டும் போதுமா என்று எப்படி நீங்கள் தலைகீழாக புரண்டு விட்டீர்கள்? நன்மைக்குரிய கூலி நன்மைதான் என்பதை நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே இது இறை நம்பிக்கையாகும். நன்மைக்குரிய கூலி கிடையாது என்று இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை நம்பியவர்கள் இல்லை. இறைவனே இயலாதவன் என்ற அளவுக்கு நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். இது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல. எல்லோரும் கூறுவீர்கள், மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். அதாவது மனிதன் விரும்புகிறான், இறைவன் நிராகரிக்கிறான். அவ்வாறல்ல. காட் ப்ரப்போசஸ், மேன் டிஸ்போசஸ். இறைவன் உங்களுக்கு எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவன் மீது படிபடுகிறீர்கள். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். அவ்வாறில்லை. God proposes and man disposes.
இது மட்டுமே உண்மையாகும். எவ்வளவு தூரத்துக்கு நாம் இறைவனை நம்முடைய குற்றங்களுக்காக நாம் சம்பாதித்துக் கொண்டதற்காக பழி சுமத்துகிறோம் என்பதை நாம் சற்று எண்ணி பார்ப்போமே. ஆனால் இறைவன் நமக்காக புரிந்து கொண்டிருக்கிற அவ்வளவு நன்மைகளுக்கும் கேடான ஒரு வாழ்க்கையை நாம் இறைவனுக்கு எதிராக கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இருந்தாலும் இறைவன் நம் மீது பொறுமையாளன். உங்களுடைய பலவீனத்தை அவன் அறிந்தவன், அவன் உங்களை படைத்தவன், உங்கள் மீது அன்பு கொண்டவன். எனவே அவன் உங்களை குற்றம் பிடிக்கவில்லை. ஒரு குறித்த காலம் வரையில் உங்களுக்காக அவகாசம் அளிக்கிறான். பின்னர் கடுமையான வேதனையை கொண்டு அவன் உங்களை பிடிப்பான். ஆகவே இறைவனுடைய பொறுமை எந்த அளவுக்கு என்பது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு இறைவனுடைய கோபம் நம்மை நெருங்கியிருக்கிறது, அந்த பொறுமையும் கருணையும் பரிவும் எப்பொழுது கோபமும் சாபமாக மாறும் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மையெல்லாம் அவனிடமிருந்தே தவிர உங்களுடைய கைகள் மூலமாக அல்ல. உங்களுடைய தீமையெல்லாம் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தன் காரணமாகவே தவிர அவன் உங்களுக்கு எந்த ஒரு அணுவளவு தீமையையும் செய்திடவில்லை. இதை நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்களானால் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம், படைக்கப்பட்டதன் காரணம் இறைவனை புகழ வேண்டும் என்பதற்காக. வீணான வார்த்தைகளை கொண்டல்ல, அவன் உங்களுக்கு அனுமதித்துள்ள நன்மைகளை கொண்டு உங்கள் வாய், உங்களுடைய இருதயம், உங்களுடைய நாடி நரம்புகள் அனைத்தும் அவனை புகழுமே. அந்த உண்மையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நான் இறைவனை புகழ்கிறேன், இறைவனை பாடுகிறேன் என்று அவனுக்கு நான் மியூசிக் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆட்டத்துக்கு அவன் ஆடுறவன் இல்லை. உங்களுடைய உண்மைக்கு அவன் பணிபவன், உங்களுடைய உண்மையை அவன் ஏற்றுக்கொள்பவன், உங்களுடைய நன்றி அவன் மறவாதவன். ஆகவே உண்மையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்ததை கொண்டு நிச்சயமாக இது என் அறிவின் காரணமாக அல்ல, இறைவனுடைய பாக்கியத்தின் காரணமாக என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவனை நீங்கள் புகழ்கிறீர்கள் என்பதாகும். எப்பொழுது என் அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பட்டேன் என்ற அந்த பெருமை கொண்டிருக்கிறீர்களோ அதுவரையில் நீங்கள் தூய்மையாளர்கள் இல்லை. இறைவனுக்கு பதிலாக உங்களை நீங்கள் இணையாக்கி கொண்டீர்கள். அவனுடைய பாக்கியங்களுக்கெல்லாம் உங்களே நீங்கள் இறைவனுக்கு பதிலாக இணையாக்கி கொண்டீர்கள். இந்த ஒரு பாவத்தை இறைவன் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். இறைவனுக்கு இணைக்கக்கூடிய அந்த பாவம் நான் கொள்ளும் பெருமையாகும். என் அறிவின் காரணமாக கடுமையான வேதனையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாத துயரத்தில் நீங்கள் ஆகிவிட்ட பொழுது மிக நீண்ட பிரார்த்தனை செய்கிறீர்கள். என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள். இரவு முழுவதும் பகல் முழுவதும் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வானேயானால் அவனை அழைக்காதது போன்றே நீங்கள் சென்று விடுகிறீர்கள். என் அறிவின் காரணமாக நான் என் துயரத்திலிருந்து மீண்டு விட்டேன் என்று பெருமையும் கொள்வீர்கள். ஆகவே நாம் இன்னும் மிகப்பெரிய துன்பத்திற்காக ஆளாக இருக்கிறோம் என்பதையும் நாம் இன்று அறிய வேண்டும். ஏன் பட்ட காலிலேயே படுகிறது? நாம் ஒரு தவறு செய்து அந்த தவறின் காரணமாக நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு துன்பத்தில் இறைவனை இறைஞ்சுகிறோம். இறைவன் உங்களுக்கு நன்மையை அளிக்கிறான். பின்னர் இறைவனை மறந்துவிட்டவர்களாக பெருமை கொண்டு விடுகிறோம். இந்த டாக்டர் என்னை காப்பாற்றினார், அந்த டாக்டர் என்னை காப்பாற்றினார். இது கேட்டால் ஒருத்தர் வருவார், நான் தான் இந்த டாக்டர்கிட்ட போக சொன்னவன்ட்ட, ஆகையினாலும் சரியாக போயிட்டு, இல்லைன்னா நீ அந்த டாக்டர்கிட்ட போயிருப்ப. ஒரு காலை எடுத்துட்டு எனக்கு குணப்படுத்திட்டாரு, காலே போச்சு அப்புறம் குணப்படுத்திட்டாருன்னு சொல்றியே, இல்லை என் உயிரே போயிருக்கும், இந்த காலை வச்சுட்டு என்ன செய்ய போற நீ? ஏற்கனவே மற்ற பேருக்கு பாரம், ஏற்கனவே ஒரு கால் கிடையாது. இந்த உலகில் உங்களுடைய அனைத்து காரியங்களும் பணம் என்ற அந்த ஒரு பிணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும்தான், வேறு எதற்காகவும் இல்லை. இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டதன் காரணமாக நிம்மதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இனி பணத்தை கொண்டு அந்த நிம்மதியை பெற முடியாது. ஆகவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? இனியும் உங்களுடைய நிம்மதிக்கு எது அவசியமோ அதன் பக்கம் திரும்புகிறீர்களா, அல்லது நிம்மதியற்ற வாழ்க்கையில் நீங்கள் ஆகிவிட இன்னமும் நீங்கள் முனைவீர்களா? எதன் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள்? நிம்மதி என்பது இறைவன் உங்களுக்கு அனுமதித்தால் தவிர இல்லை. வேதனையும் கவலையும் துன்பங்களும் உங்களுடைய மனதில் தீண்டிவிட்டால் எந்த ஒரு பொருளும் அதற்கு பரிகாரம் இல்லை. உங்களுடைய உயிர் கூட உங்களுக்கு பரிகாரத்தை கொடுக்காது. நீங்கள் உயிரையும் துறக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை உங்கள் உடலிலிருந்து நீக்கிவிடலாம். ஏனென்றால் அது உருவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. உங்களுடைய கருத்து, உடம்பு எல்லாம் உருவத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம், தூக்கில் தொங்கலாம். உங்களுடைய மனதுக்கு உருவம் கிடையாது. அதை நீங்கள் கொலை செய்துவிட முடியாது. நீங்கள் துன்பத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம், முடிவற்றுவிட என்று நினைக்கிறீர்கள். அவ்வாறல்ல. உங்களுக்கு துன்பப்படுவது உங்களுடைய மனதாகும், உங்களுடைய உடம்பல்ல.
அந்த மனதுக்கு உருவம் கிடையாது, அதை நீங்கள் சாகடிக்க முடியாது. ஆகவே இந்த உடல் இருக்கும் வரையில்தான் அந்த துன்பங்களிலிருந்து நீங்கள் மீண்டு சாந்தமும் சமாதானமும் அடையக்கூடிய அந்த ஒரு வழிமுறை உங்களுக்கு இருக்கிறது. இந்த உடலை எப்பொழுது நீங்கள் சாகடித்து விட்டீர்களோ பின்னர் அந்த மனம் எந்தவித சாந்தத்தையும் கொள்ளாமல் அமைதியின்மையாக அது நரக வாழ்க்கையில் அமைந்துவிடும். பின்னரும் உங்களுக்கு நரக வாழ்க்கை தான். ஆகவே முடிவுறாத அந்த நரக வாழ்க்கையை நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். உங்களை நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த பாதையின் பக்கம் செலுத்துவீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், உடல் வேறு மனம் வேறு. நீங்கள் ஏற்கனவே வேறுபட்டு விட்டீர்கள். உங்களுடைய மனதின் தேவைகளுக்கு நீங்கள் உடலின் தேவைகளை ஆக்கிக் கொண்டீர்கள். மனதின் நிம்மதிக்கு பதிலாக உடலின் சுகத்தை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். ஆகவே கேடு. மனதும் உடலும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். உடலின் சுகம்தான் மனதின் சுகம். ஆகவே உடலுக்கு தேவையான சுகத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையானது ஒவ்வொரு பொருளும் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளும் குறைவில்லாமல் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவையும் தன்னுடைய அளவில் அது தானே அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் வட்டி பணம்லாம் நீங்க வச்சிருக்கிறதெல்லாம். ஒவ்வொரு பொருளும் தானே அதிகரிக்க வேண்டும். ஆகவே எந்த உழைப்பும் இல்லாமல், உங்களிடமிருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய தரத்தில் அது உயர வேண்டும், அளவில் அது உயர வேண்டும், முடிவில்லாமல் எல்லையில்லாமல் அதிகரிக்க வேண்டும். இது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. இதற்கு உங்களிடம் அறிவு கிடையாது. இதை நிறைவேற்றுபவன் படைப்பாளன் ஒருவன் தான். அந்த படைப்பாளன் பக்கம் நீங்கள் திரும்பாத வரையில் உங்களுக்கு உடல் சுகமும் இல்லை. அதன் காரணமாக உங்களுடைய மனம் நிம்மதியடையுமே, அந்த நிம்மதியும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய உடல் தேவைகள் அனைத்துக்கும் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு, அதை மட்டும் அளவோடு பயன்படுத்துவீர்களானால் இறைவனுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய அளவை அவன் நிச்சயமாக நாளை அதிகரிப்பான். அந்த அதிகரிக்கப்பட்ட அளவுக்கு இந்த உலகத்தில் நிச்சயமாக பொருளின் அடிப்படையில் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. ஆகவே உங்களுடைய ஞானங்களை அவன் உயர்த்துகிறான். அந்த ஞானங்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான வாழ்க்கையாக அமையும். இன்று டாக்டர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 24 மணி நேர ஆஸ்பத்திரிகள், டிஸ்பென்சரிஸ் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நர்சிங் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், இப்போ கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வியாபாரத்தலமாக அமைஞ்சிருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. எனக்கும் தேவை பணம் தான், இருந்தாலும் என்னுடைய அளவின்படி நான் வாழ்ந்து வந்தேன். எப்படி? எனக்கு அதிகமான சுகம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதை அடைவதற்கு மனித சமுதாயத்தில் மனித அறிவை கொண்டு வழி இல்லை. ஆகவே நான் என் இறைவன் பக்கம் திரும்புகிறேன். எப்படி திரும்புறேன்? முகத்தையா திருப்புறேன்? அப்படி கிடையாது. நம்பிக்கை கொண்டேன். என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்த இந்த ஒரு விருப்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டேன். எப்படி நான் இந்த விருப்பத்தை என் இறைவன் கொடுத்தான்னு சொல்ல முடியுது? ஏனென்றால் மனிதர்களால் இந்த விருப்பத்தை நிறைவேற்றி தர முடியாது. ஆகவே இறைவன் ஒருவன் தான் இதை படைத்திருக்க முடியும். என்னுடைய தேவைகளை மனிதர்கள், ஒட்டுமொத்த மனிதர்கள் 600 கோடி மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களுடைய அறிவையெல்லாம் ஒன்று திரட்டி நான் விரும்பிய ஒரு விருப்பத்தை அவர்களால் தர முடியாது. ஆகவே நிச்சயமாக இறைவனை தவிர இந்த படைப்பை எனக்கு படைக்கவில்லை. அவன் ஒருவனையே நான் நம்பிக்கை கொண்டேன். இந்த விருப்பத்தை நான் விட்டுவிடுபவனும் இல்லை. அது இருக்கட்டும். அதை தொலைத்துவதன் காரணமாக எனக்கு எந்த லாபமும் இல்லை, இருப்பதன் காரணமாக எனக்கு எந்த பாரமும் இல்லை. மாறாக அது இருந்தால் நன்மையாக இருக்குமே என்ற ஒரு நம்பிக்கை, இது பிரார்த்தனையாகும். ஆகையினால் 24 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லை. நான் என்னுடைய ஞானங்களுக்காக இறைவன் பக்கம் திரும்புகிறேன். மனிதர்களுடைய அறிவை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். மனிதர்களுடைய போக்குகளை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்களுடைய வழிமுறைகளை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக இந்த வழிமுறை என்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது. MD-யும் படித்து முடித்தாகிவிட்டது. இப்பொழுதும் இதன் மீது எனக்கு நாட்டம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய அளவு இன்று இந்த வீணா போன படிப்பை வச்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு வாழணுங்கிறது என் தலை விதி. பொறுத்து கொண்டேன். இந்த கேடுகட்ட படிப்பை, இந்த மருத்துவத்தை கொண்டு நான் வாழ வேண்டி இருக்கிறதே என்று எனக்குள் விரக்தியாகி இதை விட்டு வெளியேற வழியுண்டா? இந்த பச்சை துரோகமான, மனித சமுதாயத்திற்கு பச்சை துரோகமான இந்த ஆங்கில மருத்துவ படிப்பை விட்டும் நான் வெளியேற ஏது வழி? அதுவரையில் நான் என்னுடைய வயிற்றை கழுவுவதற்காக,
நான் செய்த சம்பாத்தியத்தை இறைவன் மன்னிப்பான். ஏனென்றால் இந்த மருத்துவத்தில் நான் அளவு எடையை மீறிவிட விரும்பவில்லை. சொத்து சுகங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அன்றைக்குள்ள பணம் எனக்கு வந்தால் போதும், அவ்வளவுதான். நாளைய வாழ்க்கை என் இறைவனிடம் இருக்கிறது. அது என்ன வாழ்க்கை? நான் விரும்பியதுதான். இது நம்பிக்கையாகும். ஆகவே இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் உங்களுடைய அளவை நீங்கள் மீறிவிட வேண்டாம். இந்த பாதையில் நான் என்னை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் விரும்ப வேண்டாம். இதைவிட மேலான பாதை, அதில் எனக்கு சுகமும் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நமக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கல்வி ஞானங்கள், இறைவனிடமிருந்துள்ள ஞானங்கள் உங்களுக்கு தேவை. அந்த ஞானங்களை கொண்டு நீங்கள் நிச்சயமாக வழி நடத்தப்படுவீர்கள். வெகு சீக்கிரத்தில் 2 வருடங்களுக்குள்ளாகவே என்னுடைய மருத்துவ தொழிலை 80 ஆரம்பித்து 85 முடிவதற்குள்ளாகவே அக்குபங்க்சர் என்ற அந்த ஞானம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. யாரிடமிருந்தும் இல்லை. சீனாவில் 5000 ஆண்டுகளாக அக்குபங்க்சர் இருக்கிறது. இருந்தாலும் இன்று தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அது உருவெடுக்கவே இல்லாத நிலையில் இன்று உலகம் முழுவதிலும் அக்குபங்க்சர் சிறப்பு பெறுகிறது என்றால் அது இறைவன் நமக்கு அளித்த அந்த ஒரு ஞானத்தை கொண்டு, எந்த மனிதராலும் கற்பிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்கு கற்பித்ததன் காரணமாக, அந்த உண்மையை எந்த அளவில் போதிக்க வேண்டுமோ அதை முறைப்படி போதித்ததன் காரணமாக, அந்த உண்மையை செயல்படுத்தி காட்டியதன் காரணமாக கஷ்டமான ஒரு அக்குபங்க்சரை மிக சுலபமாக 1-2 வினாடிகளில் குணப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான ஞானத்தை கல்வியாக போதிக்கக்கூடிய அந்த மிக பெரும் இறைவனுடைய பாக்கியம் கிடைத்ததன் காரணமாக, அந்த உண்மையின் காரணமாக இன்று உலகம் முழுவதும் பற்றி எரிந்தது போல் இருந்து கொண்டிருக்கிறது. அக்குபங்க்சர் என்ற அந்த ஒரு ஞானம் இன்று அங்கீகரிக்கப்பட்ட ஞானமாக அமைந்திருக்கிறது. சீன மருத்துவர்களிடமிருந்து இது கற்றுக்கொள்ளப்படவில்லை. சீனர்களுக்கு இந்த மருத்துவம், நாம் இதை எந்த மருத்துவத்தை கொண்டு, எந்த ஞானத்தை கொண்டு பிரபலப்படுத்தினோமோ அந்த ஞானம் சீனர்களுக்கு தெரியாது. ஆகவே இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது உங்களுடைய ஒரு பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய நேரம் அக்குபங்க்சர் என்னன்னு சொன்னா, குறைஞ்சது 3/4 மணி நேரமாவது ஒரு பேஷண்ட் கிட்ட நீங்க செலவழிக்கணும். தொடர்ந்து டெய்லி 10 நாளைக்கு 20 நாளைக்கு அதே பேஷண்ட் கிட்ட ஒவ்வொரு நாளும் 3/4 மணி நேரம் செலவழிக்கணும். இவ்வளவுக்கும் இடையில கொஞ்சம் வலி குறையும், அவ்வளவுதான். மற்றபடி அதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. ஆனால் இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு செகண்ட்ல ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துங்க. ஒரு செகண்ட் தொடுங்க போதும், குத்தவும் கூடாது. ஒரே நீரில் ஒரே பாயிண்ட், ஒரு செகண்ட்ல முடிங்க. ஆகவே ஒரு நாள் 1000 பேரை பார்க்க முடியும். சீன முறைப்படி பார்த்தா 1000 நாள் ஆனாலும் ஒரு பேஷண்ட் பார்க்க முடியாது. ஆகவே இறைவனுடைய ஞானங்கள் உங்களுக்கு அவசியம் என்பதற்காக, ஒரு அத்தாட்சிக்காக உங்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஊசியும் வேண்டாம், தொட்டால் போதும். அதற்கு பிறகு தொடவும் வேண்டாம், நினைத்தால் போதும். அந்த ஒரு பாக்கியம் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே உங்களிடம் நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னிடம் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்த மாற்றது குணமாகக்கூடிய அந்த மிக பெரும் பாக்கியத்தை தன்னுடைய ஞானங்களாக இறைவன் அறிவித்திருக்கிறான். அந்த அறிவிப்பை கொண்டு இப்பொழுது நாம் வாழ முடிகிறது. ஏனென்றால் மனித துரோகத்திற்கு இணையான, இறை துரோகத்திற்கு ஒப்பான இந்த ஆங்கில மருத்துவத்தை நான் தொடமாட்டேன் என்ற அந்த ஒரு உறுதியை கொண்டிருப்பதன் காரணமாகவும், இருந்தாலும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் வேறு வழி இல்லாமல். ஆகவே என்னுடைய அந்த வாழ்க்கையை இறைவன் மன்னித்தான், வேறு வழி இல்லை என்ற காரணத்தால். அப்பொழுது நான் மற்றவர்களை போன்று பெரும் ஆஸ்பத்திரி கட்டி கொண்டிருக்க முடியும். அவ்வளவு நல்ல சம்பாத்தியம் இருந்தது, இருந்தாலும் அதன் பக்கம் போகவில்லை. ஏனென்றால் இது இறை துரோகம் என்பது நன்றாக தெரிந்துதான் அதன் பக்கம் போகவில்லை. நீங்கள் இதை உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் மீது குற்றமில்லை. இதையே வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்து விடுவேன், இதில் சம்பாத்தியத்தை கொண்டு என்னுடைய சந்ததியினரையும் நான் ஈடேற்றி விடுவேன் என்று நீங்கள் விரும்பக்கூடிய அது மகத்தான பெரும் இறை துரோகமாகும். இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக உங்களுடைய போக்குகளை இறைவனுடைய பாதையிலிருந்து மாற்றிக்கொண்டீர்கள் என்பதனுடைய பொருளாகும். இன்று என்னிடம் ஸ்டெத்தஸ்கோப் கிடையாது, ஊசி கிடையாது, மருந்துகள் கிடையாது, மாத்திரைகள் கிடையாது, எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையில்லை. இருந்தாலும் இறைவன் போதுமானவன் என்ற அந்த ஒரு உண்மை இன்று வரையில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் என்னுடைய அளவில் அது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனாலும் பார்த்து கொண்டிருப்பதை உங்களால் நம்ப முடியும். எனவே நீங்கள் இந்த மனிதர்களுடைய புறம்போக்குத்தனமான வாழ்க்கை வழிமுறைகளை, கல்வி முறைகளை விட்டும் ஒதுங்கிவிடுங்கள், வெறுத்துவிடுங்கள்.
நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், வேறு வழியிலேயே என்று படிக்க வேண்டும். படித்தால் தான் இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்கிறது, ஆகவே இந்த சமுதாயத்தின் முன்பு நிற்பதற்காக படிக்க வேண்டும். கட்டாயத்தில் நிர்பந்தத்தின் பால் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டு விட்டீர்கள், ஆகவே படியுங்கள். இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவையும் படியுங்கள். உலகத்தில் இதற்கு மேல் கல்வி இல்லை என்ற அளவுக்கு படியுங்கள். எப்பொழுது இந்த படிப்பை உங்களுக்கு தலைக்கு ஆக்கிக் கொள்வீர்களோ அப்பொழுது நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள். உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த வாழ்க்கையும் இல்லை, நிம்மதியும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றமும் இல்லை. உங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நிலையை உங்களுடைய பாதையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்த அந்த ஒரு அறிவை எப்படி நீங்கள் தெய்வத்துடைய படிப்புக்கு இணையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் புரியவில்லை. இன்று வரையில் ஒரு சாதாரண மனிதன் தனக்கு புரிந்த அறிவை பெருமையை கொண்டு ஒரு புக்காக எழுதி வச்சிருக்கிறான், இதுதான் நிலைச்சு நிற்க போதுன்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம நம்பணும்னு சொன்னால் நம்ம என்ன கதிக்காலாவோம்? உங்களுடைய புத்தகங்களா மனித அறிவு தானே? உங்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் மனித அறிவு தானே? இதை எப்படி உங்களுடைய தலைக்காக்கி கொண்டீர்கள்? இது எப்படி நீங்கள் படித்தீர்கள்? இறந்த கால படிப்பு, பணத்துக்கு சமமான இந்த படிப்பை எப்படி நீங்க படிச்சீங்க? வாழ்க்கை நாரி போயிருக்கும். அதனால தானே இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையை பரிணமிக்க முடியாமல் இருக்குது. ஆகவே புத்தகங்கள் உங்களுடைய எதிரிகள், புத்தகங்கள் இறைவனுடைய விரோதம், மனிதனுடைய துரோகம். அந்த புத்தகங்களின் பக்கம் போகாதீர்கள், உங்களுடைய இருதயத்தின் புத்தகத்தை திருப்புங்கள். அதில் நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு உதவாது என்பது தெரியும். உங்களுடைய தேவைகளுக்கு இந்த புத்தகம் ஒரு காலம் உதவாது. புதிதாக நான் அக்குபங்க்சர் எடுக்கும் பொழுது அந்த அக்குபங்க்சர் புத்தகத்தையும் வைத்து செருப்பால் அடித்துவிட்டு தான் திறந்தேன். அதற்காகத்தான் புதிய ஞானங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த ஞானங்களை கொண்டு 1000 ஒருத்தர் 10,000 ஒருத்தர் நான் இருந்திருப்பேன், அக்குபங்க்சர் டாக்டர் இருந்திருப்பேன். இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் அக்குபங்க்சர் டாக்டர் இருக்காங்க சொன்னா அதற்கு காரணம் இந்த ஞானங்கள் தான். அங்கும் என்னுடைய வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாக இறைவனை முன்னிறுத்தி பேசுகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு காரணம் நான் தான் என்று கூறவில்லை, அதற்கு காரணம் இறை ஞானங்கள். புத்தக அறிவு கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இனிமேல் இந்த படிப்புகளை நீங்கள் உங்களுடைய தலைக்கோ உங்களுடைய கீழத்திற்கோ ஆளாக்கிக் கொள்ளக்கூடாது. இறைவனுக்கு துரோகிகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விருப்பத்திற்கு இந்த புத்தகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவாது. இது தரித்திரங்கள், இந்த புத்தகங்கள் ஒரு தரித்திரங்கள் என்பது உங்களுக்கு புரியும். ஆகவே இனியாவது நீங்கள் இறைவனுக்கு மட்டுமே அடிபணியுங்கள். மனிதர்களுடைய அறிவுக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு அடிமைகளாக ஆகிவிடாதீர்கள். மனிதனுடைய அறிவு அவன் எப்ப செத்தானோ அப்பவே பிணத்துக்கு சமமானது அவனுடைய அறிவும் அவனுடைய புத்தகங்களும். படியுங்கள், நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உங்களுடைய விருப்பத்திற்காக இறைவன் அளிக்கக்கூடிய ஞானத்தின் மீது அமைந்திருக்க வேண்டுமே தவிர இந்த புத்தகத்தை கொண்டு நான் என் வாழ்ந்துவிடுவேன், இதை படித்து முடித்து நான் என்ன பட்டம் பெற்ற பிறகு நான் என் வம்சத்திற்கும் நான் சேமித்து விடுவேன் என்று அந்த ஒரு அநியாயமான பாதையின் பக்கம் நாம் சென்றுவிட வேண்டாம். நம்பிக்கையின் அடித்தளத்திற்கு இன்னும் அடித்தளத்திற்கு வாருங்கள், உங்களுடைய பாதை லேசாகும். இன்று எனக்கு ஞானங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு இணையான சுகம் மருத்துவர்களிடம் எவரிடம் கிடையாது. இவ்வளவு சுலபமாகவும் வாழ முடியுமா? எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியும். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அளவோடு வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் மிதமின்றி எதிர்பார்ப்பது இறைவனிடம் மட்டும்தான். அவருடைய ஞானங்களுக்காக பொறுத்திருங்கள். இந்த உலகத்தினுடைய வழிமுறைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். வீண் பெருமைக்காக இந்த வாழ்க்கையை உங்களுடைய காலகாலத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை முடிமைக்குமான வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சந்ததியினருக்கும் இதை நீங்கள் சேமித்து வைக்கவும் வேண்டாம். உங்களுடைய சந்ததியினருக்கு கூறுங்கள், படியுங்கள். இந்த மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, அவ்வளவுதான். இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்காக படியுங்கள். குப்பை தொட்டியை படியுங்கள், வேறு வழி இல்லை, படித்து விடுங்கள். ஆகையினால் விழுத்துவிட வேண்டாம். நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்துதான் அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும். ஆகவே இவர்களுடைய படிப்பை படிக்காமல் நீங்கள் வேறொரு ஞானத்தை கொண்டு இவர்களை வழிநடத்த முடியாது. ஆகவே படித்து முடித்து விடுங்கள். எவ்வளவு சீக்கிரமாக இந்த குப்பை தொட்டியை படிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக படித்து முடித்து விடுங்கள். மனித சமுதாயத்தில் உங்களை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கிக்கிறதுக்காக. பின்னர் அவர்கள் மீது நீங்கள் உயர்ந்து வாருங்கள், அவர்கள் உங்களை பின்பற்றுவதற்காக. நீங்கள் படிக்காத நிலையில் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். ஆகவே இந்த குப்பை தொட்டியை படித்து முடித்து விடுங்கள். முடிஞ்ச வரையில் சீக்கிரம். அதற்காக பாஸ் பண்ணுவாங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். மேல் படிப்பு மேல் படிப்பு மேல் படிப்பு ஒன்றுமே இல்லை. நான் கூறுகிறேன், எம்பிபிஎஸ் படிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு போர்ஷன், செகண்ட் இயரில் ஒரு பாகம், தேர்ட் இயரில் ஒரு பாகம், ஃபோர்த் இயரில் ஒரு பாகம், ஃபிஃப்த் இயரில் ஒரு பாகம். இதெல்லாம் 5 வருஷத்தில் படிக்கிறது எம்பிபிஎஸ். எம்டி என்ன தெரியுமா? இதெல்லாம் 3 வருஷத்தில் படிக்கிறது திரும்பவும்.
ஃபெயில் ஆகிட்டு படித்தா எப்படி, அதே மாதிரி. எது எம்டி? கேட்குறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? அசிங்கமாக இல்லை கேட்குறதுக்கு? திரும்பவும் படிச்சுட்டு அதே இதை 3 வருஷத்தில் எழுதுனா நீங்கள் எம்டி. இவ்வளவுதான். இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு இவ்வளோதான் தெரியும் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கும் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள். எம்பிபிஎஸ் படிக்கும் போது எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணு தெரியும், காது, மூக்கு, வாயு, வயிறு, குடல், இருதயம், சிறுநீரகம் எல்லாம் தெரியும். எம்டி படிக்கும்போது அவசரத்தில் படித்தது கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது சிறப்பு மருத்துவராக நான் ஆகும் பொழுது எனக்கு இருதயம் மட்டும்தான் தெரியும், எனக்கு கண்ணு மட்டும்தான் பார்க்க தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. ஆகவே எந்த அளவுக்கு உங்களை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். இதையும் நீங்கள் நம்புவீங்க. இருதயத்தை பார்க்குற டாக்டர் இந்த இருக்காருன்னு சொல்லிட்டு போவீங்க, இருதயத்தை மாற்றிடலான்னு சொல்லிட்டு. என் இருதயமே போனதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? எந்த இருதயத்தை வச்சு மாற்ற போகிறேன்? எந்த இருதயமும் அங்கே நிற்காது, தங்காது. ஏன்னு சொன்னால் அது உங்களுடைய சொந்த இருதயம் கிடையாது. பிளட் ஸ்பெஷலிஸ்ட் எந்த பிளட் கொடுக்குறான்னு அவருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு ஹெமட்டாலஜிஸ்ட். உங்களுடைய ரத்தம் உங்களுடைய உடம்பில் தங்காது, வேறொருடைய ரத்தம் உங்களுடைய உடலால் நிராகரிக்கப்படும். அதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய சக்தி தான் செலவழிக்கப்படும். ஆகவே இன்னும் பலவீனம் அடைவீர்கள். உங்களுடைய சொந்தமான ரத்தம் 120 நாளைக்கு நிற்கும். 90 நாள் முதலாக உங்களுடைய சொந்த ரத்தம் 120 நாள் வரையில் அது நீடிக்கும். பிற மனிதர்களுடைய ரத்தத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் 7 நாட்களுக்கு மேல் அது அங்கே நிற்காது. அவ்வளவு வேகமாக உங்களுடைய உடலை விட்டு நீக்கப்படும். அந்த ஒரு உஷ்ணத்தை நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நோய்கள் அடிபட்டவங்கள. அந்த நோயாளிகளுக்கு ரத்தம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ரத்தம் கொடுக்க ஆரம்பித்தாலே போதும், கதை முடிய போதுன்னு அர்த்தம். ரத்தம் கொடுத்து எந்த ஒரு நோயாளியும் குணமானதாக சரித்திரம் கிடையாது. ஆக்சிடென்ட்டை பற்றி பேசலைண்ணா, ஆக்சிடென்ட் சப்ஜெக்ட்டு நான் வரல. அது ஒரு பெரிய ஹம்பக், அது அப்புறம் பார்ப்போம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆக்சிடென்ட்டுக்கு ஆங்கில மருத்துவம் தானே, வீணாக போன ஆங்கில மருத்துவத்தை போகலன்னு சொன்னால் இவங்க பாதுகாக்கப்படுவாங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஆக்சிடென்ட்னால? அவ்வளோ பேருமா வெளியே திரும்பி வந்துட்டாங்க. எத்தனை பேர் சாவுறாங்க ஆக்சிடென்ட்டுக்கு? ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் சொன்னால் ஏன் சாவுனாங்க? போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, நாங்கள் மட்டும்தான் காப்பாற்றோன்னு சொல்கிறாங்க. கொண்டு போய் சேர்த்தாச்சு. 34 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, 48 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்ன வானிலை இருக்கியா? நாங்கள் தான் காப்பாற்றுவோம்னு சொன்னது என்ன? கொண்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் அடிப்பட்டவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குது, ஹாஸ்பிட்டல் போக உயிரோடு போயிருக்காரு. அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் என்ன அர்த்தம்? எவ்வளோதான் நீங்கள் கடைசி நிலையில் வந்தாலும் சரி, எவ்வளோதான் அபாயகரமான நிலையில் இருந்தாலும் சரி, காப்பாற்ற வேண்டியதுன்னு அர்த்தம். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு அபாயகரமான நிலையில் வந்தாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன், அங்கே காப்பாற்றணும் அர்த்தம். என்ன செய்ய போறோன்னு தெரியாது, 48 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்றீங்க அங்கே? பேஷண்ட் பொழைச்சது தானேவா அல்லது உங்கள் மருந்துகளால்? உங்கள் மருந்துகளான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் 48 மணி நேரத்துக்கு உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே தானே பிழைச்சிருக்கிறார். இவர் வெளியில் இருந்தாலும் பொழைச்சுதான் இருப்பார், அங்கே போயினாலும் பொழைச்சதில்லை. வெளியில் இருந்தது 24 மணி நேரத்துக்கு பொழைச்சிருப்பார், கண்ணை திறந்திருப்பார். உள்ளே போனதால் 48 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் டாக்டர் காப்பாற்றி விட்டார் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் நாம் குற்றவாளிகளான சமுதாயத்தினர், நமக்கு தெளிவான ஞானங்கள் மறுக்கப்பட்டு விட்டது. உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரிபவர்களை உலகம் அழியும் வரையில் உங்கள் மீது நிலைத்திருக்க செய்வோம் என்று இறைவன் உங்களுக்கு அறிவித்ததை இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் அமைதிக்கும் நிச்சயமாக வழிவகுக்கும். அந்த ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய உடல் தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றும், எந்த குறையும் இல்லாமல். ஆகவே பொருள்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை இன்று பிணத்தை பிடித்து கொண்டாவது கரை சேர்ந்து விட வேண்டும் இல்லையா? கடலில் மாட்டிக்கொண்டவன், நடுக்கடலில் சிக்கிக்கொண்டவன் கரையேறுவதற்கு பணத்தையாவது பிடிச்சிக்கிட்டு வெளியில் ஏறுவது தப்பில்லை. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வழிமுறையில் நீங்கள் சிக்கிக்கொண்டது ஒரு பிணத்தை கட்டி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவதாகவும் சீக்கிரமாக கரையேற வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை இந்த உலகத்தின் வழிமுறைகள் ஒருபோதும் நிறைவேற்றி தராது என்பதை நீங்கள் உணர்ந்து சிந்தித்து தெளிவு பெறுங்கள். என்று பலருக்கும் எப்படி சாத்தியம் கண்ணை கட்டி காட்டிவிட்டது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் ஒரு கணம் நீங்கள் சிந்திப்பீர்களானால் அதில் உண்மை இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும்.
உண்மையை சிந்தித்தால் தவிர புரியாது. இங்கு பேச்சை கேட்கும் பொழுது நீங்கள் இரண்டு விதமாக நீங்கள் சிந்திப்பீர்கள். உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். அவ்வாறு இல்லை என்றால் இதை எவ்வாறு எதிர்க்க முடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை கொள்வதும் நம்பிக்கை கொள்ளாததும் உங்களுடைய சொந்த விருப்பம். இது உங்கள் மீது திணிக்கப்படுவதல்ல. உண்மையை உணர வேண்டுமென்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதை முழுமையுமாக மாறிவிடும். அகிலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதை பிரவேசிக்கும். இப்பொழுது நீங்கள் பூமியில் மேய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கும் பொருளையெல்லாம் ஆடு மாடுகளை போன்று அதற்குத்தான் தலை மேலே தூக்காது, கீழேயே பார்த்துட்டு போகணும். எங்கெங்கெல்லாம் பொருள் இருக்குதோ அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும். இங்கே எங்கெங்கெல்லாம் பொருள் இருக்குதோ அது மட்டும் தான் பார்த்து இதுதான் அறிவு நினைச்சிட்டு இருக்கமே தவிர இதற்கு மேலாக அகிலங்கள் முழுமையும் எனக்கு தேவை என்பதை நாம் அறிய தவறிவிட்டோம். நாம் வானங்களின் பக்கம் முற்படுவோம். தண்ணீர் இன்றி நமக்கு வாழ்க்கை இல்லை. ஒரு சொட்டு தண்ணீரை தர்றதுக்கு உங்களுக்கு நாதி இல்லை. உங்களுடைய கல்வி அறிவு அவ்வளவும் சேர்ந்தும் H2O ரெண்டையும் சேர்த்துட்டு அது வாட்டர். அப்படியா? அதை கொண்டு போய் தாவரத்துக்கு ஊற்றி பாருங்க, வளர்தான் பார்ப்போம். உங்களுடைய கெமிஸ்ட்ரி அறிவு H2+O. ஏன் கொடுக்க வேண்டியது தானே எல்லாத்துக்கும்? ஏன் தண்ணி பற்றாக்குறை வந்துச்சு? அந்த H2O ரெண்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து ஒரு செடிக்கு ஊற்றி பாருங்கள், அது வளருதான்னு பாருங்கள். அதில் வரக்கூடிய பலன்கள் எத்தகையதாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னைக்கு எருவெல்லாம் போட்டுட்டு என்னதான் தண்ணி ஊற்றினா சரி, படம் புளிக்குது, வெம்பி போகுது, ஒரு படம் கூட இனிக்காது. நம்முடைய அறிவை கொண்டு தான் விஷத்தை போட்டதுனாலையும் சாக்கடையை போட்டதுனாலையும் குப்பையை கொட்டினதுனாலையும் அந்த குப்பையுடைய ரசத்தை தான் நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களே தவிர எசன்ஸ் ஆஃப் குப்பை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் எக்ஸலன்ஸ், அக்ரிகல்ச்சருடைய நாலேஜ், குப்பையே சாப்பிடுங்க, அதனுடைய எசன்ஸை சாப்பிடுங்க. இன்னும் குப்பை நேச்சுரல் குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரசாயன குப்பை அவ்வளவு விஷயங்களை கொண்டு தான் இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பயிர்களும் வளர்ந்து கொண்டிருக்கு. மனிதனுடைய அறிவு கீழ்த்தரமானது. மனிதனுடைய ஒவ்வொரு அறிவும் கீழ்த்தரமானது. மனிதனுக்கு மனிதன் துரோகமானது, மனிதனுக்கு எதிரானது. இருந்தாலும் நாம் இது உணர்ந்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நாம் உண்மையை தவறவிட்டு விட்டோம். தேவை என்ன, சம்பாதிப்பது என்ன என்று தெளிவாக தெரிகிறது. இன்று அனைத்தும் விஷயங்களாகிவிட்டன. விவசாயத்தில் அவ்வளவும் விஷயங்களாகிவிட்டன. இருந்தாலும் நீங்கள் அதன் பக்கம் செல்கிறீர்கள். இதை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கும் இல்லை. இப்பொழுது நீங்கள் அயடின் சேர்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் உப்பில். காரணம் அரசாங்கம் கூறுகிறது, அயடின் என்ற அந்த உப்பை சேர்க்கும் பொழுது உங்களுடைய தைராய்டு கெட்டு அது கேன்சர் என்ற அந்த வியாதியை உங்களுக்காக தோற்றுவிக்குமே. எப்படி நீங்கள் அதை மறந்தீர்கள்? இவங்க சொல்றதையா நீங்க நம்பிட்டு போயிட்டு அயடின் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? அயடின் உப்பு எவ்வளவு கேடு தெரியுமா? எப்படி நீங்கள் இதை விட்டும் திரும்புவீர்கள்? இதுவரைக்கும் அயடின் சாப்பிடாம யாரும் வாழ்ந்ததில்லை. இப்போதான் புதுசாக வாழ போறீங்க அயடின் சாப்பிட்டு. அந்த அயடின் உங்களுடைய தைராய்டை கொன்றுவிடும். ஆகவே உங்களை மந்தமாக்கிவிடும். இன்னும் அறிவு என்பது உங்களுக்கு வேலை செய்யாது. இருதயங்கள் கெட்டுவிடும். ஏற்கனவே இருதயத்தில் நன்மைகள் இல்லை, சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை, உண்மை அறியக்கூடிய அந்த பகுதியை நாம், அந்த வாழ்க்கை என்ற பாதையை நாம் மறந்து போய்விட்டோம். இனியும் நாம் இந்த வாழ்க்கையை தொடர்வோமேயானால் நம்முடைய கஷ்டங்களுக்கு விடிவே இல்லை. நம்முடைய வேதனைகள் இன்னும் அதிகமாகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் தேவைகளை மனிதனுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்று நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அப்பொழுது இறைவனுடைய துணை உங்களுக்கு இருக்கிறது. மேலான கல்வி ஞானங்கள், அந்த ஞானங்களை ஒட்டுமொத்த மனித அறிவை கொண்டு ஒருபோதும் நெருங்கிவிட முடியாது. ஆகவே தனித்தன்மை பெற்ற அந்த மனிதராக, அகிலங்களில் ஒரு மனிதராக, மனிதர்களை நம்பாத ஒரு மனிதராக, மனிதர்களுடைய தேவையே இல்லை என்ற அந்த மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பமானால் இந்த வழிமுறையை பின்பற்றுங்கள். இருதயத்தை நம்புங்கள். மனிதர்களை நம்புவதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவை, வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், அவ்வளவுதான். நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை நிச்சயமாக மனம் வெறுக்கிறது. ஆகவே நீங்கள் இறை தியானத்திலும் இறைவனுடைய வழிபாட்டிலும் இறைவனுடைய நெருக்கத்திலும் ஆகிவிட்டீர்கள். கட்டாயத்தின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக இந்த சமுதாயத்தில் எதை நீங்கள் முறைப்படுத்தியிருக்கிறீர்களோ அந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நீங்கள் இறைவனுக்கு நன்றி கடன்படுவதாகும். ஆகவே இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை மேலான இறை தியானத்தின் பக்கமும் இறை வழியின் பக்கமும் இருதயத்தை தூய்மைப்படுத்தி இருதயத்துக்கு அமைதியும் நன்மையையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் திரும்புகிறோம் என்பதன் மீது நீங்கள் உறுதியான வேட்கையுள்ளவர்களாகவும் ஆசையுள்ளவர்களாகவும் அந்தரங்கத்தில் விரும்புபவர்களாகவும்
வெளிப்படையாக உலக மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெறுப்பவர்களாகவும் இறைவனுக்கு நன்றி கடன் பட்டிருப்பீர்களானால் நிச்சயமாக இறைவன் நன்றி மறவாதவன். இந்த வகுப்பை இன்று நாம் முடித்துக் கொள்வோம்.